இந்த வீடியோவில் டெய்லி ஆப்ஷனில் 20 பாயிண்ட் எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். டெய்லினா கரெக்டாக அந்த 20 பாயிண்ட் மட்டும் நமக்கு கிடைக்காது. ஒரு நாள் 100 பாயிண்ட் கிடைக்கும், ஒரு நாள் 20 பாயிண்ட் மைனஸ் ஆகும், ஒரு நாள் 50 பாயிண்ட் ப்ராஃபிட் வரும். இந்த மாதிரி நான் ஆவரேஜாக வீக்லியே ஒரு 100 பாயிண்ட் எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ட்ரெண்டு தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி நம்ம எந்த சைடு என்ட்ரி எடுக்கணும், கால் எடுக்கணுமா புட் எடுக்கணுமா அப்படிங்கிறத நமக்கு பார்த்தோன்னு ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நான் என்னென்னலாம் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது மட்டும் பண்ணாமல் இருந்தால் போதும், நம்ம 20 பாயிண்ட் என்ன டெய்லியும் 50 பாயிண்ட் கூட எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதுவும் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ட்ரெண்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நமக்கு மஞ்சள் எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்னு தெரியும். நம்ம மஞ்சள் எல்லாமுக்குமே நாம் யூஸ் பண்ணுவோம். மேரேஜுக்கு யூஸ் பண்ணுவோம், ஒரு விநாயகர் பிடிக்கிறதுனாலும் நம்ம மஞ்சளில் தான் பிடிப்போம். நம்ம அது ஒரு கிருமி நாசினியாகவும் யூஸ் பண்ணுவோம், அது ஒரு மெடிசனாகவும் நம்ம யூஸ் பண்ணுவோம். மஞ்சள் நமக்கு வாழ்வியலில் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி தான் நானும் மஞ்சளை யூஸ் பண்ணி தான் மார்க்கெட்டில் சக்ஸஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது எப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நம்ம இந்த மஞ்சள் கலர் பந்து தான் நமக்கு ரொம்ப முக்கியம். இந்த மஞ்சள் கலர் பந்தை பார்த்தாலே நமக்கு ட்ரெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். மஞ்சள் கலர் பந்துக்கு மேலே ப்ரைஸ் இருக்கா, மஞ்சள் கலர் பந்துக்கு கீழே ப்ரைஸ் இருக்கா, இது தெரிஞ்சால் போதும். மஞ்சள் கலருக்கு நமக்கு 2 சைடு உருவாகும். ஃபஸ்ட்டு மேலேயும் நமக்கு கிரியேட் ஆகும், கீழேயும் நமக்கு கிரியேட் ஆகும். மேலே இருக்கிறதுக்கு மேலே, அதாவது இந்த மேலே இருக்கிற மஞ்சள் கலர் பந்துக்கு மேலே ப்ரைஸ் மூவ் ஆகிடுச்சு அப்படின்னா அது பாசிட்டிவ் ட்ரெண்டு. அதே மாதிரி கீழே இருக்கிற மஞ்சள் கலர் பந்துக்கு கீழே ப்ரைஸ் வந்துடுச்சு அப்படின்னா மார்க்கெட் நெகட்டிவ் ட்ரெண்ட். இது மட்டும் தெரிஞ்சிட்டா போதும். நெகட்டிவ் ட்ரெண்டுனா என்ன, நம்ம ஒன்லி புட்டு சைடு மட்டும் எடுப்போம். புட்டு சைடு இன்ட்ராடேல எப்படி எடுக்கிறேன் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். கண்டினியூவாக இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எல்லோ கலர் பாலில் நான் ஜாயின் பண்ணி ட்ரா பண்ணுறேன். உங்களுக்கு வேவ் எப்படி கிரியேட் ஆகிருக்கு அப்படிங்கிறது தெரியும். ஸோ இந்த மாதிரி நான் ஜாயின் பண்ணுறேன். எல்லோ கலர் பாலை மட்டும் நான் கிரியேட் பண்ணி ஜாயின் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ப்ரைஸு பிரேக் ஆகிடுச்சு. இந்த இடத்துல ப்ரைஸ் பிரேக் ஆகும்போது நமக்கு என்ன தெரியுது, மார்க்கெட் நெகட்டிவ் ட்ரெண்ட்லேருந்து பாசிட்டிவ் ட்ரெண்டுக்கு மாறிடுச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. பாசிட்டிவ் ட்ரெண்டுக்கு மாறிடுச்சு அப்படின்னா நம்ம ஒன்லி பையிங்கில் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம், அவ்வளோதான். மறுபடியும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மார்க்கெட் அந்த எல்லோ கலர் பால் மேலேயே போயிட்டு இருந்ததுன்னா பாசிட்டிவ் ட்ரெண்ட். எப்பாவது லோயர் சைடு பால் பிரேக் அவுட் ஆகுச்சுன்னா நமக்கு செல் சைடு அப்படிங்கிறது ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா பெருசாக மார்க்கெட் மேலே மூவ் ஆகலை. இந்த டாப்பில் இருக்கிற எல்லோ கலர் பால் பிரேக் ஆனோடனே மார்க்கெட் கொஞ்சம் தான் மார்க்கெட் மேலே போயிருக்கு. மறுபடியும் இங்கே கீழே இருக்கிற எல்லோ கலர் பால் தான் மஞ்சள் கலர் வந்து கீழே இருக்கிறது பிரேக் ஆயிடுச்சு. கீழே இருக்கிறது பிரேக் ஆனாலே டவுன் ட்ரெண்ட். டவுன் ட்ரெண்டுனாலே நம்ம புட்டு மட்டும்தான் எடுக்கணும். எப்படி இன்ட்ராடேல இதை யூஸ் பண்ணி புட்டு மட்டும் எடுக்கலாம் அப்படிங்கிறத நான் பார்க்கலாம். நேற்றுக்கு ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிறது மார்னிங்கே நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா கீழே இருக்கிற எல்லோ கலர் வந்து பிரேக் ஆயிடுச்சு டவுன் சைடு. ட்ரெண்டுக்கு மட்டும் நம்ம 5 மினிட்ஸ் யூஸ் பண்ணுறோம். இன்ட்ராடேக்கு நம்ம 1 மினிட் சார்ட் என்ட்ரி எடுக்கிறதுக்கு நம்ம 1 மினிட் சார்ட் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போ தான் நமக்கு சின்ன எஸ்எல் வரும். 5 மினிட்ஸ் அப்படிங்கும்போது எஸ்எல் நமக்கு 100 பாயிண்ட் அந்த மாதிரி எஸ்எல் வந்துடும் நிஃப்டியில். அப்படிங்கும்போது ஆப்ஷன்லேயே 50-60 பாயிண்ட் நமக்கு எஸ்எல் வந்துடும். 1 மினிட் யூஸ் பண்ணும்போது நமக்கு சின்னதாக ஸ்டாப் லாஸ் இருக்கும். அதனால தான் நம்ம 1 மினிட் யூஸ் பண்ணுறோம். இதில் நான் சிபிஆர் அப்ளை பண்ணியிருக்கேன். இந்த 3 லைன் தான் நமக்கு சிபிஆர், சென்ட்ரல் பிவோட் ரேஞ்ச். டாப்பில் இருக்கிறது டாப் சிபிஆர், பிவோட், பாட்டம் சிபிஆர். நான் 1 மினிட் சார்ட் அதே மாதிரி வேவ் டூல் அப்ளை பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல நமக்கு மார்னிங்கே 5 மினிட்ஸில் லோயர் சைடு பிரேக் ஆயிடுச்சு. பிரேக் ஆனோடனே இங்கே ஒரு சப்போர்ட் லைன் இருக்குது, சப்போர்ட் S1. ஸோ சப்போர்ட்டில் நம்ம புட் எடுக்கிறது அவ்வளவு நல்லது கிடையாது. சப்போர்ட்னாலே மார்க்கெட் அதில் சப்போர்ட் எடுத்துகிட்டு பவுன்ஸ் ஆகும். மார்க்கெட் மேலே வரும்போது இந்த இடத்துல எஸ்டர்டே லோ இருக்குது. இந்த லைன் நமக்கு எஸ்டர்டே லோ. இந்த இடத்துல ஒரு புட் எடுக்கலாம். நமக்கு ஸ்டாப் லாஸ் எங்கே வரும் அப்படின்னா, டாப்பில் எல்லோ கலர் பால் ரொம்ப மேலே இருக்குது. அது எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே தான் இருக்குது எல்லோ கலர் பால். மார்க்கெட் இங்கே வந்துட்டு இருக்கும்போது நம்ம ப்ரீவியஸாக பார்த்தோம்னா எல்லோ கலர் வந்து இங்கே தான் இருக்குது. அவ்வளோ பெரிய நம்ம ஸ்டாப் லாஸ் வைக்க முடியாது. அதுக்கு ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்கலாம்னா, இந்த மேலே இருக்கிற சிபிஆருக்கு மேலே நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். இந்த இடத்துல சப்போஸ் எடுத்திருந்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு 10லிருந்து 15 பாயிண்ட் நமக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். இல்லை அப்படின்னா நம்ம சப்போஸ் ப்ராஃபிட் புக் பண்ணல அப்படின்னா நமக்கு எஸ்எல் ட்ரிகர் ஆகிருக்கும். ஏன்னா மேலே இருக்கிற எல்லோ கலர் பால் இங்கே பிரேக் ஆகி 1 மினிட் சார்ட் ஸ்டேபிள் ஆகிடுச்சு. நம்ம இந்த இடத்துல எக்ஸிட் ஆகிடணும். எக்ஸிட் ஆகிட்டு கால் எடுப்போமா, கண்டிப்பாக எடுக்க மாட்டோம். ஏன்னா சிபிஆருக்கு கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, 5 மினிட்ஸில் டவுன் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது மறுபடியும் புட் ஆப்ஷன் ஏதாவது நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமான்னு நம்ம பார்ப்போம். மறுபடியும் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் மேலே போகலை. மேலே போயிருந்தால் ஓகே, நாம் புட்டை கட் பண்ணது கரெக்டு தான். நமக்கு ஓகே, எஸ்எல் சின்ன எஸ்எல், மார்க்கெட் நமக்கு ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்டாக போயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். பட் மார்க்கெட் இந்த சிபிஆரை கட் பண்ணாமல் மறுபடியும் லோயர் சைடு எல்லோ கலர் பால் தான் இங்கே பிரேக் ஆகிருக்கு. லோயர் சைடு பால் எல்லோ கலர் பால் பிரேக் ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், மறுபடியும் புட்டில் பை பண்ணுவோம். பை பண்ணியிருந்தோம் அப்படின்னா இதில் நமக்கு 50 பாயிண்ட்டுக்கு மேலே ப்ராஃபிட். அங்கே ஒரு 20 பாயிண்ட் தான் எஸ்எல், இங்கே நமக்கு 50 பாயிண்ட் ப்ராஃபிட்.
நமக்கு என்றைக்குமே ப்ராஃபிட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி பழகணும். எந்த ஒரு ட்ரேடாக இருந்தாலும் வின் பண்ணுறது பெருசாகவும் நம்ம லூஸ் பண்ணுறது சின்னதாகவும் இருந்தால் தான் ஓவரால் சக்ஸஸ் நமக்கு நல்லதாக வரும். இப்போ இங்கே 50 பாயிண்ட் ப்ராஃபிட். நம்ம என்ன பண்ணலான்னா, இங்கே 2 லாட் எடுத்திருந்தோம் அப்படின்னா ஒரு லாட்டை இந்த க்ளோசிங்கில் புக் பண்ணிவிட்டு ஒரு லாட்டை அடுத்த நாள் கூட கேரி ஓவர் பண்ணலாம். இல்லை எனக்கு கேரி ஓவர் பண்ணுறதுக்கு நான் கேரி ஓவர்லாம் பண்ண மாட்டேன், இன்ட்ராடேலேயே கட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா 2 லாட்டையும் நம்ம அந்த இடத்துல கட் பண்ணிக்கலாம். நம்ம 5 மினிட்ஸ் சார்ட்டில் ட்ரெண்ட் அனலைசிஸ் பண்ணுறோம். சிபிஆருக்கு மேலே இருக்குதா கீழே இருக்குதா மார்க்கெட் அப்படிங்கிறத பார்க்குறோம். சிபிஆருக்கு மேலே இருந்தது அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் நம்ம புட் எடுக்கிறத அவாய்ட் பண்ணிக்கணும். சிபிஆருக்கு கீழே இருந்தது அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் நம்ம கால் எடுக்கிறத அவாய்ட் பண்ணிக்கணும். ஏன்னா ட்ரெண்ட் அந்த அளவுக்கு கன்ஃபார்மாக இருக்காது. ஏதாவது ஒரு நாள் சிபிஆருக்கு கீழே ட்ரேட் ஆகிட்டே இருந்து மார்க்கெட் மேலே வரும். அது ஏதாவது ஒரு நாள் தான் அந்த மாதிரி நடக்கும். பட் மேக்ஸிமம் டேஸ் பார்த்தீங்கன்னா சிபிஆருக்கு கீழே ட்ரேட் ஆகிட்டு இருந்தால் அது வீக்காக தான் இருக்கும். அதனால் நம்ம கண்டினியூவாக ஒரே ஸ்ட்ராட்டஜி, இந்த மாதிரி சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணும்போது நம்ம ஈஸியாக 20 பாயிண்ட் ஆவரேஜாக நம்ம மேக் பண்ண முடியும். நம்ம ப்ரீமியம் 100லேருந்து 150க்குள்ளே ப்ரீமியம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறது நல்லது. எக்ஸ்பைரி டேயில் நெக்ஸ்ட் வீக்கோட நம்ம ஆப்ஷன் ட்ரேட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். நான் சொல்லியிருந்தேன்ல, ஒரே ஒரு விஷயம் மட்டும் நம்ம பண்ணாமல் இருந்தால் போதும். நம்ம மார்க்கெட்டில் இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஃபீல்டாக இருந்தாலும் சரி, நம்ம ஈஸியாக வின் பண்ணலான்னு சொல்லியிருந்தேன்ல. அது என்னென்னா, இந்த சோம்பேறித்தனத்தை ஒழிக்கிறது. மீன் நமக்காக யாருமே பிடிச்சி தர மாட்டாங்க, நாம் தான் பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். கடலில் நம்ம ஜம்ப் பண்ணி மீன் பிடிக்கிறது அப்படிங்கிறது, அது நம்ம வலையெல்லாம் போட்டு பழகணும். அது நிறைய இருக்குல்ல, அது மீன் பிடிக்கிறவங்களுக்கு தெரியும். அதில் இருக்கிற கஷ்டங்கள் என்ன, அதில் இருக்கிற சிரமங்கள் என்ன அப்படிங்கிறது மீன் பிடிக்கிறவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி நம்ம மார்க்கெட்டில் நாம்ளா ட்ரை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கற்று ட்ரேட் பண்ணினா தான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக மார்க்கெட்டில் நம்ம ஈஸியாக ரொம்ப ரொம்ப சிம்பிளாக மணி மேக் பண்ணிட முடியும். இல்லை அவங்க மீன் பிடிச்சி தருவாங்க, இவங்க மீன் பிடிச்சி தருவாங்கன்னா நம்ம என்ன சொல்கிறது, நாம் வேடிக்கை மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கணும். என்றைக்குமே களத்தில் இறங்கி நாம் தான் வேலை செய்யணும். என்றைக்கு வேடிக்கை பார்க்குறவங்களாம் எங்கேயுமே இருக்கக்கூடாது. நம்ம அது ப்ளஸ் ஆர் மைனஸ் களத்தில் இறங்கிடணும். களத்தில் இறங்கணும்னா நான் 10 லாட் பண்ணுவேன், 50 லாட் பண்ணுவேன் அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் 1 லாட் பண்ணி பழகுங்க போதும். 1 லாட் பண்ணி எப்போ நமக்கு சக்ஸஸ் கண்டிப்பாக பண்ணிடுவோம் அப்படின்னு தோணுதோ அப்போ நீங்கள் அடுத்த லாட் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிறவன் 100 லாட் பண்ணுறான், நானும் 50 லாட் பண்ணணும், 20 லாட் பண்ணணும், 100 லாட் பண்ணணும் அப்படின்லாம் எய்ம் வைக்காதீங்க. சக்ஸஸ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத மட்டும் எய்ம் பண்ணிங்க. அதுதான் நமக்கு மார்க்கெட்டில் ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கு ஒரு சிறந்த வழி. ஏன்னா நான் அதுதான் ஃபாலோ பண்ணேன். ரொம்ப நாள் ட்ரை பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபில்டர் பண்ணி இந்த வாலடைல் மார்க்கெட்டை எப்படி நம்ம வந்துட்டு அவாய்ட் பண்ணுறது, எப்படி ஃபாஸ்ட் பிரேக் அவுட் அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே ஃபில்டர் பண்ணி தான் இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். இதே மாதிரி நீங்களும் க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக நம்ம ஆப்ஷனில் மணி மேக் பண்ண முடியும். இந்த வேவ் டூல் யூஸ் பண்ணி நம்ம டெய்லி ட்ரெண்ட் எப்படி இருக்குது, வீக்லி ட்ரெண்ட் ஓவராலாக எது வரைக்கும் வரும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். நம்ம நிஃப்டி சிம்பிளாக அனலைசிஸ் பண்ணிடலாம். இன்னும் கீழே வந்துன்னா எது வரைக்கும் வரும், மேலே போனால் எது வரைக்கும் போகும் அப்படிங்கிறத எப்படி ட்ரெண்ட் அனலைசிஸ் பண்ணுறோம். ஓவரால் ட்ரெண்டு இதெல்லாம் நம்ம ஆப்ஷன் ட்ரெண்டு, ஓவரால் ட்ரெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓவரால் ட்ரெண்டுக்கு நம்ம ஒரு டெய்லி டைம் ஃப்ரேமில் எடுத்துக்கலாம். டெய்லி டைம் ஃப்ரேம் எடுத்திங்கன்னா இங்கே சப்போர்ட் இருக்குது. இந்த எல்லோ கலர் பால் இங்கே இருக்குது. இதனுடைய லெவல் 16,700 டு 750 இருக்குது. ஸோ 16,750 பிரேக் ஆகாத வரைக்கும் இன்னும் ட்ரெண்டு பாசிட்டிவ் தான். ஏன்னா இங்கே பாருங்கள், இங்கே லோயர் சைடு இப்போ வேவ் இப்படி ட்ரா பண்ணுறேன். இங்கே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கீழே பிரேக் ஆகிட்டு இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வேவ் டபுள் டாப் போட்டு இந்த இடத்துல வேவ் ஹையர் சைடு பிரேக் ஆயிடுச்சு. ஸோ நமக்கு இந்த வேவ், இந்த பால் பிரேக் ஆனால் மட்டும்தான் 16,700க்கு கீழே டெய்லி பேசிஸில் ஒரு 2 நாள் ஸ்டேபிள் ஆனால் மட்டும்தான் இன்னும் ட்ரெண்டு வீக் ஆகும். இல்லை அப்படின்னா மறுபடியும் இந்த இடத்துல டபுள் பாட்டம் எடுத்து மார்க்கெட் மேலே போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன் இந்த ஹையை கூட நமக்கு பிரேக் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இங்கே எப்படி டபுள் டாப் எடுத்து மார்க்கெட் கீழே வந்ததோ அதே மாதிரி இங்கே டபுள் பாட்டம் எடுத்து மேலே போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. 16,700க்கு கீழே டெய்லி பேசிஸில் மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருச்சுன்னா இந்த வியூ வேலிட் இல்லாமல் போயிடும். சப்போஸ் 16,700 பிரேக் ஆயிருச்சுன்னா அடுத்தது எது வரைக்கும் வரும் அப்படிங்கிற நமக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும்ல. அதுக்கு நம்ம வீக்லி ட்ரெண்ட் மாறிக்கலாம். இந்த தேவையில்லாத ஆணியில் நம்ம எடுத்து விட்டுறலாம். நான் இங்கே வீக்லி ட்ரெண்ட் எடுத்திருக்கேன். வீக்லி ட்ரெண்ட் ஹையர் சைடு பிரேக் ஆனது மறுபடியும் மேலே தான் வந்திருக்கு. இந்த லோயர் சைடு எல்லோ கலர் பால் பிரேக் ஆகவே இல்லை, கீழே வந்துட்டு மறுபடியும் பவுன்ஸ் ஆயிருக்கு. ஸோ மறுபடியும் இங்கே ஒரு எல்லோ கலர் பால் க்ரியேட் ஆகிருக்கு. சப்போஸ் இந்த எல்லோ கலர் பால் பிரேக் ஆனால் மட்டும்தான் வீக்லி பேசிஸில் நமக்கு வீக் ஆகும். அதனுடைய லெவல் எங்கே இருக்குது அப்படின்னா 15,100 இருக்குது. அடுத்த லெவல் 15,100, அடுத்தது ஸ்ட்ராங் சப்போர்ட் 15,100க்கு கீழே பிரேக் ஆகாத வரைக்கும் ஓவரால் ட்ரெண்டு நமக்கு பாசிட்டிவ் தான். எனி டிப்ஸ் பையிங்கில் இருக்கிறது பெட்டர். 15,100க்கு கீழே ஸ்டேபிள் ஆனால் மட்டும் நம்ம யோசிக்கிறது நல்லதாக இருக்கும்.
இந்த மாதிரி இந்த மஞ்சள் கலரோட மகிமை எவ்வளவு சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த மஞ்சள் கலரை யூஸ் பண்ணி நம்ம எல்லாமே ட்ரெண்ட் வித்தின் செகண்டில் அனலைசிஸ் பண்ணிட முடியும். இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்னா இந்த இடத்துல எஸ்ஐபியில் கொஞ்சம் வாங்கணும் அப்படின்னு 16,800 900 வரையில் கொஞ்சம் வாங்கிட்டோம் அப்படின்னா அடுத்தது 15,100 200 வரையில் கொஞ்சம் வாங்குறது பெட்டராக இருக்கும். அது வரைக்கும் நம்ம பொறுமையாக தான் இருக்கணும். மார்க்கெட்டில் நம்ம வின் பண்ணுறதுக்கு சோம்பேறித்தனத்தை ஒழிச்சா ஈஸியாக வின் பண்ண முடியும். அடுத்தது பொறுமையாக இருந்தாலும் ஈஸியாக வின் பண்ண முடியும். தேங்க்யூ.